கேரட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இந்த சுவையான கேரட் ஹல்வா வந்து என்ன சொன்னாலும் இதை மீறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது அருமையான கேரட்டின் சுவையும் அது கூட பாலின் சுவையும் சேர்ந்து நினைச்சாலே இனிக்கக்கூடிய இந்த அருமையான சுவையான ஆரோக்கியமான கேரட் அல்வா எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். 175 கிராம் கேரட் அல்லது 1 கப் கேரட், 125 கிராம் சர்க்கரை அல்லது 3/4 கப் சர்க்கரை, 100 மில்லி லிட்டர் பால் அல்லது அரை டம்ளர் பால், சுவைக்கேற்ப 2 அல்லது 3 தேக்கரண்டி நெய், 2 மேஜை கரண்டி பால் பவுடர் அல்லது 15 கிராம் பால் பவுடர், சிறிது முந்திரி பருப்புகள். ஒரு வாணலியை சூடாக்கிக்கலாம். அதில் 1 தேக்கரண்டி நெய் ஊற்றிடலாம். முந்திரி பருப்பை உடைச்சிருக்கேன். உடைச்சிட்டு அதை இப்போ இந்த நெய்யில் சேர்க்க போகிறோம். இதில் லேசான நிறமாற்றம் வந்தோன்னே இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம துருவின கேரட்டை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இன்னொரு தேக்கரண்டி நெய் சேர்த்து இதை வதக்கலாம். இதை நம்ம ஒரு 3 நிமிஷங்களுக்கு வதக்கணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த கேரட்டினுடைய வெளிர் நிறம் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த மிதமான தீயில வச்சு மூடி வச்சிருங்க. இது 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அதாவது ஒரு வெளிர் நிறம் அங்கங்க தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய மனமும் மாறுபாடு இருக்கு. இப்போ பால் சேர்த்துடலாம். மீண்டும் மிதமான தீயிலே வச்சு 5 நிமிடங்கள் அல்லது 7 நிமிடங்கள் நீங்கள் பார்க்கணும். பால் வந்து முழுவதுமாக வத்திடுச்சுன்னா நல்லா வெந்திருக்கும். அந்த நேரத்துக்குள்ளார இந்த கேரட் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்ததை பண்ணலாம். இதை மூடி வச்சு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதில் பால் முழுவதுமாக அல்லது ஒரு 3/4 பாகம் உரியப்பட்டிருக்கு. லேசாக அங்கங்கே பால் இருக்குது. மற்றபடி கேரட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த சர்க்கரை முழுவதும் வத்துற அளவுக்கு நம்ம விட வேண்டியிருக்கோம். இது மறுபடியும் 10 நிமிடம் அல்லது 12 நிமிடங்கள் ஆகலாம். அது வரைக்கும் மூடி வைத்து அப்பப்போ திறந்து பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து முழுவதுமாக கைவிடாமல் கிளறீங்க, இப்படியே கிளறிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல இதனுடைய வெப்பத்தை அல்லது தீயை உயர்த்தி வச்சு கூட இப்படி கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, 12 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தின் பக்கவாடுகள்லேருந்து மெதுவாக அல்வா இழகி வருது. இப்போ நம்ம இது கூட பால் பொடி மற்றும் முந்திரி பருப்பையும் சேர்க்கலாம். பால் பொடி, இந்த பால் பொடி சேர்க்கறதுனால ஹல்வாக்கு ஒரு கோவா போட்டது போன்ற ஒரு பாலின் சுவையும் சேர்ந்து இது கூட வரும். அதனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம பால் பொடி சேர்க்குறோம். இப்போ முந்திரி பருப்பையும் சேர்த்துருங்க. நம்ம இதில் எந்த வாசனை பொருட்களையும் இதில் சேர்க்கலை. பிடிச்சவங்க எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அல்லது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மணமே ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட்டின் மணம், பாலின் மணம், நெய்யின் மணம் சேர்ந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் நான் எந்த மணத்தையும் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ் அல்லது ஏலை பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கேரட் அல்வா பரிமாறும் பாத்திரத்துக்கு மாற்றலாம். ஏன்னா நம்மளுடைய இந்த சுவையான கேரட் அல்வா எப்படி சுலபமாகவும் ரொம்ப சுவையாகவும் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? நம்மளுடைய இந்த சுவையான கேரட் அல்வா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் பக்கத்தில் வச்சுட்டு அது கூட இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா என்னால் சொல்ல முடியல. நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். தோசட் பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றுக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்க. தோசட் பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் உங்களுடைய பிடிச்ச ரெசிபீஸ்க்கு thosatpizza.com விஜயம் செய்யுங்க. நன்றி.